இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டு மாப்பிள்ளை கண்டஸ்டன்ஸ் வந்து நம்ம அப்ப பார்த்தோம். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு சேர்க்க போறேன். இதையும் தாண்டி இதுல பல பேருக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. அதுதான் வந்து சூப்பரான நியூஸ். சோ வாங்க வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வர போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அகாதா. சோ ஃபைனலிஸ்டா வந்தவங்க மட்டும் தாண்டி இதையும் வந்து தாண்டி நிறைய இவங்க ஆர்யாவோட கல்யாணம் பண்ணிப்பாங்க, செட்டில் பண்ண போறாங்க. ஆர்யாவோட வீட்டுக்கு போறது என்ன, போட்டோ ஷூட் நடத்துனது என்ன, கச்சச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில அகாதாவை சூஸ் பண்ணவே இல்லை. சரி, இப்ப அந்த அகாதா எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் அவங்க மாடலா இருக்காங்க. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசினஸும் பண்ற மாதிரி பேச்செல்லாம் அடிபடுது. இன்னும் இங்க சிங்கிளா தான் இருக்காங்க. அதுக்காக ஆர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆர்யாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேற யாருனாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அடுத்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது குஹாசினி. இவங்க அப்பவே செம ரகட்கள். இப்ப எங்க பண்றாங்க, என்ன இருக்காங்க, எங்கெல்லாம் ரூடா இருக்காங்க, இந்த பிள்ளைய பார்த்தாவே கோவமா இருக்குமே, கிட்டவே நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்ப மீன்ஸ் போட்டு கலாச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்ப வந்து அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய சிங்கரா இருக்காங்க. சிங்கரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. மாடலாவும் இருக்காங்க, பயங்கரமா ரீல்ஸ்லயும் வந்து ஆக்டிவா இருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொல்ல போற எல்லா நடிகைகளும் அந்த வந்து கண்டஸ்டன்ட் எல்லாருமே அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா குஹாசினி மட்டும்தான் வெடிச்ச சில மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. ஸோ வந்து ரசிகர்கள் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இன்னும் இவங்க இன்னும் அப்படியே இருக்காங்க, உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ குஹாசினியை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது தேவசூர்யா. ஆக்சுவலி இவங்க பாத்தீங்கன்னா இடையில எலிமினேட் ஆயிட்டு போயிட்டாலும் இவங்களோட அந்த கியூட்னஸ், இன்னசென்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமா பிடிச்சிருந்தது. சரி, இவங்க ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போவாங்கன்னு பார்த்தா அபர்ணதிக்கு முன்னாடிதான் இவங்களே எலிமினேட் ஆயிட்டு வெளியே போயிட்டாங்க. சோ இவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அதுதாங்க தெரியல. கடைசியா வந்து 2018 மலையாள படத்துல நடிச்சாங்க. ஆக்சுவலி எங்க வீட்டு மாப்பிள்ளை ஃபேம்க்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய படங்கள் வந்துச்சு. அதுவும் மலையாள இண்டஸ்ட்ரியிலே உங்களுக்கு நிறைய படம் கிடைச்சது. சரி, இங்கதான் ஒண்ணும் பண்ண முடியல, அங்க போயாவது கிளி கிளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து உண்மை என்னன்னா, இவங்க எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. ஃபுல்லாவே வந்து இவங்க வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. நாங்களும் இன்ஸ்டாகிராம்ல தேடி போய் பார்த்தோம், ட்விட்டர்ல தேடி போய் பார்த்தோம், அவங்க ஐடியில போய் என்னென்னமோ பாக்குறோம். பட் எல்லாமே பழைய போஸ்டா தான் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல உசுரோட தான் இருக்காங்க எதுவுமே தெரியல. பட் தேவசூர்யாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா அதுவும் வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கறது ஒரு உண்மை செய்தி. அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ஆயிஷா. சோ வந்து இவங்களை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே வந்து எலிமினேட் ஆயிட்டு போயிருப்பாங்க. இவங்க நிறைய பேர் அப்பவே ஆன்டி 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 அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆன்டி இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க, செம பியூட்டியா இருக்கிறாங்க. ஆக்சுவலி அப்ப வேணா அவங்களை அப்படி கலாச்சிட்டு இருக்கலாம். இப்பெல்லாம் அவங்க ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டு வேற மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ வந்து இவங்க பயங்கரமா செட்டில் ஆகி பிசினஸ் பண்ணி ஹாப்பியா இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அக்கௌண்ட் பப்ளிக்ல போடலைனாலும் இப்ப வரைக்கும் இவங்க கிட்ட வந்து ஒரு மவுஸ் இருந்துட்டே இருக்குது. இவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியில நடிக்க வைக்கலாமா, இந்த இண்டஸ்ட்ரியில நடக்க வைக்கலாமா, ஒரு அக்கா தங்கச்சி கேரக்டர் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு அந்த எங்க வீட்டு மாப்பிள்ளை முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா இப்போ வரைக்கும் எந்த படத்துலையும் நடக்கல. நான் உண்டு என் பிசினஸ் உண்டு இருக்கேன்டா, என்ன ஆள் விடுறா லூசுங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போனதான் திரும்பி வரவே இல்லை. அடுத்த லிஸ்ட்ல நம்ம ஃபைனலா பார்க்க போறது மலையாள சுந்தரி சீதா லட்சுமி தான். ஆக்சுவலி சீதா லட்சுமி அப்ப வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பொண்ணு தாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு பசங்கெல்லாம் வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா இப்படிதான் இருக்காங்க. இன்னும் சீதா லட்சுமி அது வெயிட் போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லக்கூடாது. நோ பாடி ஷேமிங் ஹியர். ஸோ வந்து வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா பாடியில ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதாவது போன வருஷம் கூட அவங்க ஒல்லியா தாங்க இருந்துருக்காங்க இதே மாதிரி. இப்ப இந்த சடனா என்ன ஆச்சு தெரியல, அது ஹெல்த் இஷ்யூஸா என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. பட் இவங்க மாறிட்டாங்க. பட் இப்ப கூட சீக்கிரம் அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதாவும் ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் குறைக்கிறதாவும் ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ படத்துல எதுலையுமே நடிக்கிறது எல்லாத்துலயும் ஸ்டாப் பண்ணியாச்சு, மாடலிங் எல்லாத்துலயுமே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இன்ஃபுளுசரா போய் ஒரு சில பிராண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது, ப்ரொமோட் பண்றது, இதையும் தாண்டி இவங்க ரீல்ஸ் போடுறது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி அப்பப்போ ஃபாரின்ஸ்ல போய் என்ஜாய் பண்றதும் உண்டு. இவங்களுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல. இந்த லிஸ்ட்ல நம்ம 5 கண்டஸ்டன்ஸ் ஆஃப் எங்க வீட்டு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வேற கண்டஸ்டன்ட் இந்த ஸ்வேதா, சுசானா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பேரெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.